ஸோ ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மைண்ட் கிராஃப்டில் எப்படி அயன் ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து காட்ட போகிறது வந்து கமாண்ட் பிளாக் வச்சு எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தான் ஒரு ஈஸியாகவே ஒரு மெத்தட் வச்சு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறோன்னா அது வந்து வில்லேஜர்ஸ் சாம்பிஸ் அப்படி இப்படின்னு தேவைப்படும். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு காபிள் ஸ்டோன், லிவர் அண்ட் அம்மா ரெட் ஸ்டோன். ஸோ இந்த 3மே இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் அம்மா ஹோப்பர் செஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து அயன் ஃபார்ம் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அன்றைக்குமா செஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ ஓகே, செஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெட் ஸ்டோன் எடுக்கணும். ஸோ நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நைட் ஆக போகுது. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ நான் வந்து மார்னிங் வந்திருக்கேன். ஸோ நைட் வந்து ஸ்லீப் பண்ணிட்டேன். இப்போ மார்னிங் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அயன் ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹோப்பர் இருக்கு இல்லையா, செஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ செஸ்ட்டு வந்து கீழே வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஹோப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இது எடுத்து அப்படியே பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் இதுக்கப்புறமா இது ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணுற மாதிரி இந்த காபிள் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணிட்டு வாங்க. ஸோ கரெக்டாக பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பக்கத்தில் நம்ம வந்து கமெண்ட் பிளாக் வைக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து அது வந்து இது பண்ணல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே. இப்போ இந்த பக்கம் வைக்கணும். ஸோ ஓகே. ஸோ இப்போது இது வந்து ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நம்ம ஃபைனலாக வச்சுப்போம். ஏன்னா நம்ம லிவரும் ரெட் ஸ்டோனும் வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லைனா தப்பாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கத்தில் கேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அந்த பக்கமாக போயிட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கீழே ஓகே, இதுவும் ஓகே. இப்போது ஓகே நம்ம மறந்துடுவோம். ஆக்சுவலாக நான் க்ரியேட்டிவ் மோடில் இருக்குன்றதையே மறந்துட்டேன், இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஓகே, எல்லாத்தையும் ஃப்ளையிங்லேயே வச்சுருவோம் நம்ம. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெட் ஸ்டோனும் லிவர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நான். ஸோ இது ரெண்டுமே இங்கே இருக்கட்டும். எங்கடா அது, இதோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோ இருக்க பாருங்க கைஸ், ரெட் ஸ்டோனும் லிவரும். ஸோ ஓகே, அப்படியே ரெட் ஸ்டோன் எடுத்துப்போம், அவ்வளோதான். இப்போ இது அப்படிங்க வச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ /கிவ்னு போட்டுக்கோங்க. /கிவ் அம்மா வந்து கேப் விட்டு இந்த மாதிரியான ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இதை போட்டுக்கோங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா பி போட்டு கமெண்ட் பிளாக்குன்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து கேப் விடாமல் இதே மாதிரியே போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட் பிளாக்குன்னு வந்து ஒன்று வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் மோடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த கமெண்ட் பிளாக்கு இந்த ஹோப் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே வைங்க. கரெக்டாக இங்கே இப்படி வச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ இது இங்கே வச்சிட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து காபிள் ஸ்டோன் வச்சு இப்போ இங்கே லிவர் வச்சுக்கோங்க. அண்ட் கீழே வந்து இல்லை சாரி ரெட் ஸ்டோன் வச்சுக்கோங்க. கீழே தான் நீங்கள் வந்து லிவர் வைக்கணும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் இது ரெண்டுமே போட்டுடலாம், வேணாம். கமெண்ட் பிளாக் மட்டும் வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து /அயன் காலம்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதேமாரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட பாதி ஒர்க்கு முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். அப்போ தான் அயன் காலம் கரெக்டாக உள்ளே ஸ்பான் ஆகும். ஸோ இவனை வந்து நம்ம கில் பண்ணி தான் நமக்கு வந்து அயன் வந்து எதுக்க போகிறோம். பட் இவனை கில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் சிம்பிளாக இவனுக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் இப்போ நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பக்கமாகவும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒரு ஹோப்பர் பக்கம் வந்து நமக்கு தேவை. ஆனால் இந்த பக்கம் ஸ்டோன் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா இது உங்களோட ஹைட்டை விட கொஞ்சம் ஒரு பிளாக் வச்சு உங்களே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அயன் குளம் நம்மளோட கொஞ்சம் ஹைட் தான் அதிகமாக இருக்குமா இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரு தடவை எதுக்கோ உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம லிவர் கிளிக் பண்ணோன்னா இருங்க, அவ்வளோதான். இப்போ அயன் குளம் அப்படியே உள்ளே ஸ்பான் ஆகிட்டே இருப்பானுங்க. ஸோ இப்போது நம்ம செட்டிங்ஸில் வந்து நான் சர்வைவல் மோட்க்கு போயிடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா. ஓகே, சர்வைவலுக்கு மாதிரியாச்சு. இப்போ இந்த லிவர் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அயன் குலம்ஸ் கொஞ்சம் ஸ்பான் ஆகிட்டு இருப்பானுங்க அப்படியே. ஸோ ஓகே, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே ஸ்பான் ஆகிட்டு செத்துட்ருப்பானுங்க.
ஸோ இவனுங்க இந்த மாதிரி சாகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஹோப்பர்லேயும் அப்படின்னா செஸ்ட்லேயும் போயிட்டு ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அப்படின்னா நார்மலாக அது அதே இடத்துல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராச்சும் அந்த பிளாக் உடச்சி உள்ளே போனால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிக்கெட்ஸ் வச்சு இதை உடச்சி பார்ப்போம் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கானுங்களா இல்லையான்றத. ஸோ ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா உடைப்போம். இது ஒன்று, கீழே ஒன்று இருக்குது, இது ஒன்று உடச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ இந்த உடச்சிட்டு கீழே ஹோப்பர் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த ஹோப்பரை அப்படியே சேர்த்து உடச்சிட்டோம். இருங்க, அதுக்கும் ஆட் ஆகிருக்குமா? இல்லை, ஆட் ஆகலை. ஸோ இது வந்து எது வைக்க சொன்னான்னு பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு தோணுச்சு வச்சேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, அயன் கிடச்சிருச்சு கைஸ். நமக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்டாக் அயன் கிடச்சிருக்கு. ஸோ சைட்லலாம் நியூ ரெசிபி அன்லாக்டுன்னு வருது. ஸோ ஓகே, ஸோ இந்த ஹோப்பர் அப்படியே இங்கே வச்சுருவோம். ஸோ ஓகே, இந்த ஹோப்பர் அப்படிங்க இப்படி வச்சுட்டு லேக் அடிக்குதானா, ரொம்ப லேக் ஆகுது. ஸோ ஓகே, இந்த காபிள் ஸ்டோன் அப்படியே எடுத்துப்போம். ஓகே, இப்போ இதை பக்கத்தில் இந்த கமெண்ட் பிளாக்லேருந்து அப்படியே வச்சுட்டு வருவோம். இப்போ கீழே ஒன்று வச்சிட்டோன்னா அதுதான். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் மைனிங்க்கு அந்தளவு பண்ண தெரியாமல் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு அதான் ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ கடைசிவங்க பார்த்து வந்து தேங்க்ஸ் கைஸ். ஸோ இதோடு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ், பாய்.